Hello guys, have a nice day. Anna University November December 2021 செமஸ்டர் எக்ஸாம் ஃபிசிக்கல் மோட் அதாவது ஆஃப்லைன் மோடில் கண்டக்ட் பண்ணதா சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் விட்டாச்சு அண்ணா யூனிவர்சிட்டி சைட்லேருந்து. ஸோ மொத்தமாக தேர்ட் இயரில் 5 சப்ஜெக்ட் இருக்குது. அதில் ஒரு எலக்டிவ் பேப்பர் கூட. அந்த 5 சப்ஜெக்டில் எலக்டிவ் பேப்பர் ஒன்று ஈஸியாக இருக்கும். அண்டு மெட்ராலஜி அண்ட் மெஷர்மெண்ட்டு இந்த 2 சப்ஜெக்டும் தியரி தான். கன்ஃபார்ம் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் ME85J1 மெட்ராலஜி அண்ட் மெஷர்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுங்களா, அதனால். ஸோ யூனிட் 1 இப்போதைக்கு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அண்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் 13 மார்க் கொஸ்டின், அதாவது பிக் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். 2 மார்க் பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா 2 மார்க் நான் கடைசியாக தான் படிக்க போகிறேன். ஸோ அதுவும் நம்ம செலக்டடாக தான் படிக்க போகிறேன் நான். ஸோ நான் படித்ததை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோடய நோட்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த நோட்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஏன்னா இது சொல்லப்போனால் இந்த சப்ஜெக்ட் படிக்கணும்னு கூட தேவையில்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும், நீங்கள் பாஸ் ஆகிடலாம். சும்மா கதை மாதிரி எழுதி நீங்கள் பாஸ் ஆகிடலாம். வாங்க வீடியோ கொடுப்போம். யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கொஸ்டின், அதாவது சொல்லப்போனால் 2 கொஸ்டின் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஃபஸ்ட்டு ஒன்று மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட், ரெண்டாவது ஒன்று எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட், அண்ட் மூணாவது ஒன்று எக்ஸ்ட்ரா கொஸ்டினாக அக்யூரசி, ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரசின்னு சொல்லிட்டு ஒரு 3 கொஸ்டின். இந்த 3 கொஸ்டின் படித்தாலே போதும். இதுலேருந்து தான் கண்டிப்பாக ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. நானும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். 2013 ரெகுலேஷன் அண்ட் 17 ரெகுலேஷன்ஸ் அந்த மொத்தம் 9 கொஸ்டின் பேப்பர் இருந்தது. இந்த 9 கொஸ்டின் பேப்பர்லையும் நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன் ரிப்பீட்டட் கொஸ்டின் என்னென்னு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து செலக்ட் பண்ணி தான் இந்த 3 கொஸ்டின் செலக்ட் பண்ணேன். இந்த 3 கொஸ்டின் வந்து எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயுமே இருக்குது. நானே டிஸ்கிரிப்ஷனில் அந்த கொஸ்டின் பேப்பருக்கான லிங்க்கும் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட். இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மெட்டாலஜினா என்ன, மெஷர்மெண்ட்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மெட்ராலஜிங்கிறது ஒரு க்ரீக் வேர்ட்லேருந்து வந்தது. மெட்ரோனா மெஷர்மெண்ட், லாஜினா சயின்ஸ். மெஷர்மெண்ட் ஆஃப் சயின்ஸை தான் மெட்ராலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ மெஷர்மெண்ட்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதாவது ஒரு ஒர்க் பீஸ் இல்லைனா ஆப்ஜெக்டோட ஒரு மெஷர்மெண்ட், அதோட லென்த் எவ்வளோ, வால்யூம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்களா. அதை நம்ம அந்த செய்யக்கூடிய ப்ராசஸை நம்ம மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஒரு சிம்பிள் பேசிக் டெஃபினேஷன். மெட்டாலஜினா மெஷர்மெண்ட்னா என்ன அப்படின்றதுக்கான சிம்பிள் டெஃபினேஷன். மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட்டில் மொத்தம் 10 மெத்தட் இருக்குது. டைரக்ட் மெத்தட், இன்டைரக்ட் மெத்தட், ஃபண்டமெண்டல் ஆர் அப்சல்யூட் மெத்தட், டிரான்ஸ்போசிஷன் மெத்தட், ரிஃப்ளெக்ஷன் மெத்தட், கம்பேரிட்டிவ் மெத்தட், காம்ப்ளிமெண்டரி மெத்தட், கோஇன்சிடென்ட் மெத்தட், கான்டாக்ட் மெத்தட், கான்டாக்ட்லெஸ் மெத்தட் சொல்லிட்டு ஒரு 10 டைப்ஸ் இருக்குது. இந்த கொஸ்டினை நம்ம மனப்பாடம் பண்ணணும், படிக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. நீங்கள் படிக்கணும்னா இந்த 10 டைப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் இந்த 10 மெத்தட்ஸை மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி உள்ள நீங்கள் ஒரு வார்த்தை கூட படிக்கணும்னு தேவையில்லை. ஃபஸ்ட்டு டைரக்ட் மெத்தட்னா என்னன்னு பார்ப்போம். டைரக்ட் மெத்தடுங்கிறது ஒரு சிம்பிளான மெத்தட், சிம்பிள் மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட்டு. எந்த ஒரு கால்குலேஷனும் யூஸ் பண்ணாமல் கிடைக்கக்கூடிய வேல்யூவை அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு பேர் டைரக்ட் மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வெர்னியர் கலிஃபர் ஸ்க்ரூ கேஜ். வெர்னியர் கலிஃபர் ஸ்க்ரூ கேஜ்னா லீஸ்ட் கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கும். வெர்னியர் கலிஃபரில் 0.02, ஸ்க்ரூ கேஜில் 0.01. அதை மட்டும் நெக்லெக்ட் பண்ணிட்டா போதும், நம்மளுக்கான ட்ரூ வேல்யூ கிடைச்சிடும். ஸோ நம்ம எந்த ஒரு ஃபார்முலாவும் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக வேல்யூ கிடைக்கிறதுல அதை நம்ம டைரக்ட் மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன்று இன்டைரக்ட் மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட். இன்டைரக்ட் மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட்டுங்கிறது ஒரு இன்டைரக்டாக கண்டுபிடிக்கக்கூடிய மெஷர்மெண்ட். அதாவது நம்ம இப்போ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சைன் பார் நீங்கள் லேபில் பார்த்துருப்பீங்க, மெட்ராலஜி லேபில். ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதில் ஸ்லிப் கேஜ் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ ஸ்லிப் கேஜை வச்சு நம்ம ஹைட்டு அண்டு அந்த 2 சிலிண்டருக்குள்ள டிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோம். அதாவது 2 குவான்டிட்டிஸை யூஸ் பண்ணி சம் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி இன்டைரக்டாக கண்டுபிடிக்கிறோம். ஃபார்முலாஸ் அண்ட் இன்னொரு ஹைட்டு இந்த மாதிரி சம் அதர் குவான்டிட்டிஸை யூஸ் பண்ணி இன்டைரக்டாக மெஷர்மெண்ட் எடுக்கிறதுனால இது இன்டைரக்ட் மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டைரக்ட் மெத்தட் இஸ் இன்டைரக்ட் மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட் in which the value of quantities to be measured
வேல்யூ ஆஃப் குவான்டிட்டிஸ்னால் அதை நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா, மெஷர்மெண்ட் வேல்யூ, அதான் வேல்யூ ஆஃப் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இஸ் அப்டைன் பை மெஷரிங் ஆஃப் அதர் குவான்டிட்டிஸ், ஹைட்டு அதோட லென்த்து அதை மீன் பண்ணுது, விச் ஆர் ஃபங்க்ஷனலி ரிலேட்டட் டு த ரெக்கார்டு வேல்யூ. இது நீங்கள் இப்படியே கூட எழுதணும் தேவையில்லை. நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஓன் லாங்குவேஜ்லேயே எழுதிக்கலாம், சிம்பிள் இங்கிலீஷ்லேயே. நம்மளுக்கு அவங்களுக்கு தேவை நம்மளுக்கு இந்த டாபிக் தெரியுதான்னு தானே. ஸோ நம்ம சிம்பிளாக எழுதினாலே போதும். நெக்ஸ்ட்டு அப்சல்யூட் ஆர் ஃபண்டமெண்டல் மெத்தட். அதாவது பேசிக்ஸாக நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர் எடுத்துக்குவோம். பேப்பரோட லென்த்தை வந்து நம்ம ஸ்கேலை வச்சே மெஷர் பண்ணுறோம். அதாவது நம்ம பேசிக்ஸாக ஒரு ரூலரை யூஸ் பண்ணியே ஒரு மெஷர்மெண்ட், எந்த ஒரு ஃபார்முலா இல்லை, எந்த ஒரு நெக்லேஷனும் இல்லை, ஃபண்டமெண்டலாக யூஸ் பண்ணி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஃபண்டமெண்டல் மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் மெத்தட் இஸ் பேஸ்டு ஆன் த மெஷர்மெண்ட் ஆஃப் பேசிக் குவான்டிட்டிஸ் டு டிஃபைன் குவான்டிட்டிஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் இருக்குது, அதோட லென்த்தை டிட்டர்மைன் பண்ணணும்னா ரூலர் அதாவது ஸ்கேலை வச்சு நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம ஃபண்டமெண்டலாக கால்குலேட் பண்ணக்கூடிய மெத்தடை ஃபண்டமெண்டல் மெத்தட், அவ்வளோதான் அப்சல்யூட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். கோஇன்சிடென்ட் மெத்தட், அதாவது ரெண்டு குவான்டிட்டிஸை கம்பேர் பண்ணுறது மூலமாக, அதாவது ரெண்டு குவான்டிட்டிஸை கம்பேர் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டு, கிடைக்கக்கூடிய வேல்யூவை கோஇன்சிடென்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோஇன்சிடென்ட் மெத்தட் இஸ் a differential method of measurement in which the very small difference between the value of quantities to be measured, அதாவது difference between the value of quantities to be measured and the difference is determined by the observation of coincidence of straight lines or signal. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெர்னியர் கலிப்பர் மைக்ரோமீட்டர். நெக்ஸ்ட் டிஃப்ளெக்ஷன் மெத்தட். டிஃப்ளெக்ஷன் மெத்தட் ரொம்பவே ஈஸியான மெத்தடு. நம்ம ப்ரெஷர் கேஜ், டயல் கேஜ்னா பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இண்டிகேட்டர் வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த பாயிண்டரை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பாயிண்டர் இந்த மாதிரி இருந்ததுன்னா அது டிஃப்ளெக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃப்ளெக்ஷன் மெத்தட் இஸ் எ மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட். எல்லாத்துக்குமே இந்த வேர்டு காமனாகவே வரும். இது ஒரு மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட் இன் விச் த வேல்யூ ஆஃப் குவான்டிட்டிஸ் டு பி மெஷர்டு இஸ் அப்டைன்ட் டைரக்ட்லி இண்டிகேட்டட் பை அ டிஃப்ளெக்ஷன் பாயிண்டர். அந்த பாயிண்டர் மூலமாக கிடைக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டை டிஃப்ளெக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். காம்ப்ளிமெண்டரி மெத்தட். காம்ப்ளிமெண்டரி மெத்தட் இஸ் எ மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட், காமனாக ஒரு வார்த்தை, இன் விச் the value of quantities to be measured is combined with the noun value of same quantities. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சாலிட் பாடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு சேம் குவான்டிட்டிஸ், அது உள்ள நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது, அது உள்ள தண்ணி ஊற்றினோம்னா அதில் நம்ம அந்த வாட்டரோட வால்யூம் கண்டுபிடிச்சாலே நம்ம அந்த வாட்டர் பாட்டில் இன்சைடோட வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி சேம் குவான்டிட்டிஸ் உள்ள ஒரு மெஷர்மெண்ட்டை, ஒரு சேம் குவான்டிட்டிஸ்க்குள்ள மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டை காம்ப்ளிமெண்டரி மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். கம்பேரிட்டிவ் மெத்தட். கம்பேரிட்டிவ் மெத்தட்ங்கிறது ஒரு மாஸ்டர் பீஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு சார்ஜர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைனா ஏதோ ஒரு பீஸ் கியரோ ஏதோ மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. இன்னொரு ஒரு பீஸ் எடுத்து ரெண்டுத்தையும் வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க, ஓகே ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பீஸை வச்சுக்கிட்டு மாஸ்டர் சாம்பிள் இஸ் யூஸ் டு செக் த ஆப்ஜெக்ட். ஒரு மாஸ்டர் சாம்பிள் வச்சுட்டு சும்மா கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க அது ஈக்குவலாக இருக்கா. எக்ஸாம்பிளுக்கு கோ நாகோ கேஜ். இதுதான் கம்பேரிட்டிவ் மெத்தட். கான்டாக்ட் மெத்தட், நான் கான்டாக்ட் மெத்தட், இதான் அந்த கான்டாக்ட்லெஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸி தான். அதாவது நம்ம ஒர்க் பீஸ் இல்லைனா ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸ் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே டச் ஆயிடுச்சுன்னா அது கான்டாக்ட் மெத்தட், டச் ஆகலைன்னா நான் கான்டாக்ட் மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் வெர்னியர் கலிஃபர், மைக்ரோமீட்டர். இந்த வெர்னியர் கலிஃபர்னு வரணும், வெர்னியர் கலிஃபர் மைக்ரோமீட்டர். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வெர்னியர் கலிஃபர் ஸ்க்ரூ கேஜ் போடலாம், மைக்ரோமீட்டர் கூட தேவையில்லை. இதில் நான் தப்பாக எழுதிட்டேன், சாரி. வெர்னியர் கலிஃபர் அண்டு ஸ்க்ரூ கேஜ். அதனால் அந்த ஒர்க் பீஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து டச் ஆனால் தான் ரீடிங் எடுக்க முடியும். ஸோ அதுதான் கான்டாக்ட் மெத்தட். கான்டாக்ட்லெஸ் மெத்தட்னா மைக்ரோஸ்கோப், ஆப்டிக்கல் ப்ரொஜெக்டர். இதுனா நான் கான்டாக்ட் மெத்தட். அதோட ஆப்ஜெக்ட் வந்து மேலே டச் ஆகாது. ஸோ நம்ம மொத்தம் 10 இருக்கு, அதில் 8 பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். அதில் ஒரு 1 2 3 பேஜ் வந்தது.
3 பேஜ் நம்ம 4 பேஜ் கூட கொண்டு வந்துடலாம். நீங்கள் அதை கூட எலாபரேட் பண்ணி எழுதலாம், மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு கொஸ்டின் வந்து நம்ம ஈஸியாக முடிச்சாச்சு. நீங்கள் ஒரு அந்த 10 டைப்ஸை வந்து மனப்பாடம் பண்ணிட்டு நான் இந்த சொன்ன கான்செப்டை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் எழுதிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட். இதுவும் கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். இந்த எரர்ஸ்க்கான டெஃபினேஷன் என்னன்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெஷர்டு வேல்யூ அண்ட் ட்ரூ வேல்யூ. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் எரர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க, அப்சல்யூட் எரர் அண்ட் ரிலேட்டிவ் எரர்னு சொல்லிட்டு. அப்சல்யூட் எரர்னா அல்ஜிப்ரிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மெஷர்டு வேல்யூ அண்ட் ட்ரூ வேல்யூ. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு அல்ஜிப்ரிக் டிஃப்ரென்ஸை தான் அப்சல்யூட் எரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அப்சல்யூட் எரர்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. ட்ரூ அப்சல்யூட் எரர், அப்பேரண்ட் அப்சல்யூட் எரர்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் இருக்குது. ட்ரூ அப்சல்யூட் எரர்னா ஒன்றும் இல்லை, இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, இங்கே ட்ரூன்னு இருந்தது, இங்கே வந்து கன்வென்ஷனல் சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். It is a algebraic difference between the measured value and the conventional true value of the quantities. ட்ரூ வேல்யூக்கும் கன்வென்ஷனல் ட்ரூ வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை ட்ரூ அப்சல்யூட் எரர்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மெஷர்டு வேல்யூ ஆஃப் த சீரியஸ், அர்த்தமெட்டிக் மீன் வேல்யூ ஆஃப் சீரியஸ். இந்த கன்வென்ஷனலை எடுத்துட்டு அர்த்தமெட்டிக் சொல்லிட்டு ஒன்று சேர்த்துருக்காங்க, இந்த சீரியஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சேர்த்துருக்காங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் எரர்ங்கிறது இட் இஸ் ஏ குவான்டிட்டி ஆஃப் அன் அப்சல்யூட் எரர். அதாவது அப்சல்யூட் எரரோட கேல்குலேஷனை தான் ரிலேட்டிவ் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து அதோட கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. அதோட அப்சல்யூட் எரரில் கிடைக்கக்கூடிய வேல்யூவை கம்பேரிஷன் பண்ணியும் இல்லை ரிலேட்டிவ் எரரை கால்குலேட் பண்ணுவாங்க. த வேல்யூ ஆஃப் கம்பேரிஷன் மேபி ட்ரூ வேல்யூ, கன்வென்ஷனல் ட்ரூ வேல்யூ ஆர் அர்த்தமெட்டிக் மீன் வேல்யூ ஆஃப் சீரியஸ். இந்த கம்பேர் பண்ணக்கூடிய வேல்யூ அதை பார்த்தோம் பார்த்தீங்களா, ட்ரூ வேல்யூ, கன்வென்ஷனல் ட்ரூ வேல்யூ, அர்த்தமெட்டிக் மீன் வேல்யூ ஆஃப் சீரியஸ்னு சொல்லிட்டு இதில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வேல்யூனா கம்பேர் பண்ணக்கூடியதான் ரிலேட்டிவ் எரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கிளாசிஃபிகேஷன் வந்து என்னென்னு பார்த்துட்டோம். டைப்ஸ் வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது எரர்ஸில். பட் எல்லா டைப்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும் அப்படின்னு தேவையில்லை, ஒரு 3 டைப்ஸ் எழுதினாலே போதும். இதுலேயே நம்ம சப்டிவிஷனும் வரும், அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணணும் தேவையில்லை. சிஸ்டமேட்டிக் எரர், ரேண்டம் எரர், கிராஸ் எரர், என்விரான்மெண்டல் எரர். சிஸ்டமேட்டிக் எரர்னா கிடைக்கக்கூடிய எரர் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 1 கிலோ ரைஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, கடைக்கு போய் 1 கிலோ அரிசி வாங்குறீங்க. வெயிங் மிஷினில் வந்து எடை போட்டு கொடுப்பாங்க. இந்த வெயிங் மிஷினில் வந்து 0 அப்படின்னு வேல்யூ இருந்ததுன்னா நம்மளுக்கு எந்த எரரும் இல்லாமல் நம்மளுக்கு 1 kg வந்து கரெக்டாக கிடைக்கும். இதுவே நம்ம வெயிட் போடுறதுக்கு முன்னாடியே 0.5 kgன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ராவாக வேல்யூ இருந்ததுன்னா இப்போ நம்மளுக்கு 0.5 kg வேல்யூ வந்து நம்மளுக்கு லாஸ் தான், நட்டம் தான். ஸோ அந்த மாதிரி 0.5 kg ஒவ்வொரு வாட்டியும் எடை போடுறப்பையும் அந்த 0.5 kgன்னு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம 1 kgன்னு எடை போடுறோம், ஆனால் 0.5 வேல்யூ கம்மியாக நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கக்கூடிய எரரை சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கிறதுனால இது நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். This error may be occurs in constant value, so if properly analyzed, this error can be determined and reduced. இது நம்ம கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கிறதுனால இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், டிட்டர்மைன் பண்ணி அதை நெக்லெக்டும் ரெடியூஸும் பண்ணிடலாம். இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த சிஸ்டமேட்டிக் எரரை கண்ட்ரோல் பண்ணதுனால கண்ட்ரோலபிள் எரர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எரர்ஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம ஈஸியாக நெக்லெக்ட் பண்ணிடுறோம் பார்த்தீங்களா, கண்ட்ரோல் பண்ண முடியுது அந்த எரரை, அதனால நம்ம இதை கண்ட்ரோலபிள் எரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எரரில் நிறைய சப்டிவிஷன் இருக்குது, இந்த எரரில் நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்குது. அதாவது கேலிப்ரேஷன் எரர் டியூ டு வேரியேஷன் இன் டெம்பரேச்சர் கண்டிஷன் இன் கான்டாக்ட் டெம்பரேச்சர், இந்த மாதிரி இதிலே சப்டிவிஷன் இருக்குது. அதனால் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் தேவையில்லை, சும்மா டைப்ஸ் மட்டும் நீங்கள் போட்டுருங்க. இப்போ நான் சொன்னதை வந்து நீங்களே ஓன் லாங்குவேஜில் டெரைவ் பண்ணி நீங்கள் ஒரு பேஜ் கூட இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, கான்செப்ட் தெரிஞ்சால் போதுங்களா ப்ரோ. ரேண்டம் எரரும் ஈஸி தான். எப்படி சிஸ்டமேட்டிக் எரரில் வந்து எரர் வந்து கான்ஸ்டண்ட்டாக கிடைக்குதோ, ரேண்டம் எரரில் வேல்யூ வந்து ரேண்டமாக கிடைக்கும்.
ஸோ இதில் ஐடென்டிஃபை பண்ணதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், திஸ் எரர் அக்கோ நான் கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஸோ இட் இஸ் கால்டு ரேண்டம் எரர். இதில் வந்து கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கிறதுனால இது கண்ட்ரோலபிள் எரர், சிஸ்டமேட்டிக் எரர்னு கொடுப்போம். இதை வந்து நான் கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கிறதுனால ரேண்டம் எரர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எரர்ஸை கண்டுபிடிக்க கஷ்டம். அண்டு இந்த எரர் எதனாலலாம் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஒர்க் பீஸ்லேயே சில எரர்ஸ் இருந்திருக்கலாம். இல்லைன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பொசிஷன், அந்த சர்ஃபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சைன் பாரில் வந்து ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா சர்ஃபேஸ் வந்து பிளெயினாக இருக்கணும், எந்த ஒரு மேடு பள்ளமும் இல்லாமல். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கரெக்டாக பொசிஷனில் இருக்கணும். இந்த மாதிரி இல்லைன்னா இந்த மாதிரி எரர், ரேண்டமாக எரர் வந்து வர சான்சஸ் இருக்குது. இந்த எரர்ஸ்லேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் லெவல் ஜாயிண்ட் டியூ டு த ஃபிக்ஷன்னால இந்த எரர்ஸ் ஏற்படலாம். இந்த மாதிரி இருக்குது. இதை நீங்கள் இன்னும் கூட டெரைவ் பண்ணிடலாம். நீங்கள் ஃபிக்ஸ்டு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்னால நீங்கள் கதையாக எழுதலாம் ப்ரோ. அதாவது சரௌண்டிங்ஸ்னால ஏற்படக்கூடிய பிரச்சனையினால மெஷர்மெண்ட் தப்பாகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர், வைப்ரேஷன், நியூக்ளியர் ரேடியேஷனு, மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு தெரியாத நிறையா சரௌண்டிங்ஸ்லேயே நிறையா பிரச்சனை இருக்கும். அதனால நம்ம நிறையா எரர்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சரௌண்டிங்ஸ்னால வரக்கூடிய எரர்ஸை என்விரான்மெண்டல் எரர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டீட்டெயிலாக படித்து பார்த்துக்குவாங்க. நான் கிராஸ் எரர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போதில்லை, பிகாஸ் 3 பாயிண்ட் எழுதினாலே எனக்கு போதும் அப்படின்னு விட்டுட்டேன். காசஸ் ஆஃப் எரர்ஸ் இதை எழுதணும், இது கூட எழுதணும் தேவையில்லை. மேபி நீங்கள் ஒருவேளை பேஜ் வந்து ஃபில் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேஜ் தான் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காசஸ் ஆஃப் எரர்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை டெரைவ் பண்ணி போட்டு விடுங்க. நீங்கள் படித்து பார்த்தாலே புரியும். காஸ் ஆஃப் எரர், இந்த எரர்னால என்னென்ன விளைவுகள் தான் வருது. அதாவது டெம்பரேச்சர் வேரியாது, டிஃப்ளெக்ஷன், வேரியேஷன், கிராவிட்டி, விண்டு, ரிஃப்ளெக்ஷன், இந்த காரணங்கள்னால எரர்னா ஏற்படுது. இது நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ணால் நம்ம கண்டுபிடிச்சி நெக்லெக்ட் பண்ணிடலாம். இல்லைனா மெஷர்மெண்ட் வந்து தப்பாக வரும். இதை தான் காசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பேஜ் ஒரு வேளை கம்மியாக வந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டு விடுங்க. சும்மா உட்காந்து கதை எழுதுறதுக்கு இந்த மாதிரி கதை எழுதலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரசி ஆஃப் மெஷர்மெண்ட். 2 கொஸ்டின் பார்த்தாச்சு. இப்போ 3வது கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை கொஸ்டினை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கேட்கணும் அப்படின்னு வச்சாங்கன்னா, ஒரு 6 மார்க்ஸ் 7 மார்க் வச்சாங்கன்னா இந்த மாதிரி கேட்கலாம். ஒரு 6-7 மார்க்ஸ் வந்து எரர்ஸ் வச்சுக்கிட்டு, எரர்ஸ் இல்லைன்னா அப்படி இல்லைன்னா மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட் வச்சுட்டு 6 மார்க்கில் வந்து ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரசி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒருவேளை ஸ்ப்ளிட் பண்ணி கேட்டாங்கன்னா. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான், மனப்பாடம் பண்ணவும் தேவையில்லை. நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தாலே புரியும். நான் ஜூம் அவுட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பாயிண்டாக கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இன்டென்ட்டாக. இதை வந்து நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க. ப்ரிசிஷன்ங்கிறது நம்ம வேல்யூஸ் வந்து கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து இதுதான் டார்கெட். சென்டருக்கு பார்த்தீங்கன்னா இது டார்கெட் வேல்யூக்கு க்ளோஸ்டாக இருக்குது. பட் கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து கிட்ட இருக்கும். அதாவது கொஞ்சம் வேரியேஷன் தான் இருக்கும். இதை நம்ம ப்ரிசிஷன் சொல்லுவாங்க, ப்ரிசிஷன் மெஷர்மெண்ட் அப்படின்னு. அக்யூரசிங்கிறது நம்ம ட்ரூ வேல்யூ கிடைக்கலைனாலும் அந்த கிடைக்கக்கூடிய மெஷர்டு வேல்யூ வந்து ட்ரூ வேல்யூக்கு கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும். இதை தான் அக்யூரசி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ப்ரிசிஷன்னா ட்ரூ வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு, பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து கொஞ்சம் லிட்டில் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அக்யூரசிங்கிறது அந்த டார்கெட் ட்ரூ வேல்யூக்கு ஈக்குவலாக க்ளோஸாக இருக்கும். அதை தான் நம்ம அக்யூரசி அப்படின்னு சொல்கிறோம். இதை கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ரிசிஷன் படித்தாலே போதும், அக்யூரசி எழுதிடலாம். 1 வாங்கினா 1 ஃப்ரீ, அந்த மாதிரி. ப்ரிசிஷன் இஸ் ஏ மெஷர் ஆஃப் ஏ ரீப்ரொடியூசிபிலிட்டி ஆஃப் த மெஷர்மெண்ட். ப்ரிசிஷனுங்கிறது ரீப்ரொடியூசிபிலிட்டி அப்படிங்கிறாங்க. இந்த வேல்யூஸ் வந்து நியராக கிடைக்கிருப்பாங்க மெஷர்டு வேல்யூ. ஸோ அதனால வந்து நம்ம வந்து இதை ரீப்ரொடியூசிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. த மெஷர்மெண்ட் கேன் பி ப்ரிசைஸ் பட் நாட் நெசசரி இன் அக்யூரேட். இது வந்து ப்ரிசைஸாக இருக்கலாம், கிட்ட இருக்கலாம் கிடைக்கிற வேல்யூ, பட் அக்யூரேட்டாக இருக்கணும். அதாவது ட்ரூ வேல்யூக்கு க்ளோஸ்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் நீட் செவரல் மெஷர்மெண்ட் டு பி டிட்டர்மைண்ட். இந்த ப்ரிசிஷன் வேல்யூ கண்டுபிடிக்க நிறைய மெஷர்மெண்ட் எடுக்கணும். அப்போ தான்
அந்த வேல்யூ கரெக்டாக இருந்தான்னு வந்து அது என்ன ப்ரிசிஷனாக அக்யூரஸியான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். ஸோ ப்ரிசிஷனாக கண்டுபிடிக்க நம்மளுக்கு 2-3 மெஷர்மெண்ட் எடுத்துருக்கணும். ப்ரிசிஷன் மே பி அஃபெக்டட் வித் ரேண்டம் எரர்ஸ். ரேண்டம் எரர்ஸ்னால் ரேண்டமாக கிடைக்கக்கூடிய, அதாவது வேல்யூஸ் வந்து இம்ப்ராப்பராக கிடைக்கக்கூடிய எரர்ஸ்ன்னு நான் சொல்லிட்டு முன்னாடியே சொன்னேன். ஸோ இது வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக கிடைக்கிறதுனால இந்த ரேண்டம் எரர்ஸை கம்மி பண்ணதுக்கான வாய்ப்பு இதில் இருக்குது. ப்ரிசைஸ் வேல்யூ மே ஆர் மே நாட் பி அக்யூரேட். இது ப்ரிசைஸ் வேல்யூ வந்து ட்ரூ வேல்யூக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம், இல்லாமலே இருக்கலாம். இது டிகிரி ஆஃப் ரீப்ரொடியூசிபிலிட்டி ஃபஸ்ட்டு பாயிண்டே சொன்னால் அதாவது தான் இப்போ டிகிரின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா போட்டு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம இது படிச்சிட்டோமா, இப்போ அக்யூரேசி நம்ம ஈஸியாக எழுதிடலாம். பாருங்க, ப்ரிசிஷன் வந்து ரீப்ரொடியூசிபிலிட்டின்னு சொன்னேன். இது வந்து க்ளோஸ்னஸ்ன்னு சொல்கிறேன், அதாவது ட்ரூ வேல்யூக்கு க்ளோஸாக இருக்கும். அதான் பாயிண்ட். மெஷர்மெண்ட் கேன் பி ப்ரிசைஸ் பட் நாட் இன் நெசசரி இன் அக்யூரேட். இதில் வந்து மெஷர்மெண்ட் வந்து அக்யூரேட்டாக இருக்கும், ட்ரூ வேல்யூக்கு கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்கும், பட் கிட்ட இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதாவது அக்யூரேட்டாக இருக்கும், பட் ப்ரிசிஷனாக இருக்கணும், கிட்ட இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. தேர்டு பாயிண்ட்டு, இட் நீட்ஸ் சிவரல் மெஷர்மெண்ட் டு பி டிட்டர்மைண்டு இதில் சொல்லிடணும். இதில் வந்து சிங்கிள் மெஷர்மெண்ட் எடுத்தாலே போதும், ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தால் 1-2 மெஷர்மெண்ட் எடுத்தாலே போதும், இது அக்யூரேட்டாக இருக்கா என்ன, ட்ரூ வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கா என்னான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபோர்த்து பாயிண்ட் வந்து ப்ரிசிஷன் மே பி அஃபெக்டட் வித் ரேண்டம் எரர். இதில் வந்து ப்ரிசிஷன் மே பி அஃபெக்டட் வித் சிஸ்டமேட்டிக் எரர். சிஸ்டமேட்டிக் எரரை இதை அஃபெக்ட் பண்ணும். அதாவது சிஸ்டமேட்டிக் எரரை அஃபெக்ட் பண்ணணும்னா அந்த சிஸ்டமேட்டிக் எரரை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் என்னங்கன்னா, ப்ரிசிஷன் வேல்யூ மே நாட் பி அக்யூரேட்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அக்யூரேட் வேல்யூ ஹாவ் டு ப்ரிசைஸ் இன் மோஸ்ட் ஆஃப் த கேஸ். இதுக்கான அர்த்தம் என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் த மெஷர்மெண்ட் வந்து கிடைக்கக்கூடிய மெஷர்மெண்ட் வந்து ப்ரிசைஸ் வேல்யூ கொஞ்சம் கிட்ட தான் இருக்கும், அக்யூரேட் வேல்யூ தான் இருக்கும். அந்த அக்யூரேட் வேல்யூ வந்து கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும், அதாவது ப்ரிசிஷன் வேல்யூ மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிகிரி ஆஃப் கன்ஃபார்மபிலிட்டி ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே சொல்லிட்டேன். ஸோ இது படித்தாலே போதும், நம்ம அதாவது புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். அந்த 3 கொஸ்டினுமே ரிப்பீட்டடாக வந்தது தான் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் 2013 ரெகுலேஷன் அண்ட் 17 ரெகுலேஷன்ஸில். அண்டு நெக்ஸ்ட் ஒன்று என்ன சொல்லலாம்னா, இதை தவிர நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும் ப்ரோ, இல்லை நான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா, நீங்கள் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்குது, ஸ்டாண்டர்ட்ஸ் இன் மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸ்டாண்டர்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த எஸ்ஐ ஸ்டாண்டர்ட்ஸ்னால் இப்போ நம்ம கடைக்கு போய் பால் வாங்கினோம்னா 1 லிட்டர் பால் அந்த மாதிரி தான் கேட்டு வாங்குவோம். 1 கிலோ பால் தாங்க, அந்த மாதிரி 1 மீட்டர் பால் தாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு கேட்க மாட்டோம். ஸோ ஒரு லிக்யூடுனா அது வந்து லிட்டரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. லென்த்து கண்டுபிடிக்கணும், மீட்டரு, சென்டிமீட்டரு, ஃபூட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அதுதான் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு 20% தான் இருக்குது. அண்டு இதை தவிர வேரியஸ் எலமெண்ட் இன் மெஷர்மெண்ட் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்குது. அது கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு 40% இருக்குது. பட் நான் அது படிக்கலை, மேபி டைம் இருந்ததுன்னா படிச்சுக்கோங்க, அதுவும் ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நான் அது பார்த்தேன், கொஞ்சம் எனக்கு கடுப்பாக இருந்தது, படிக்கல. ஸோ நீங்கள் டைம் இருந்ததுன்னா படிச்சுக்கோங்க. நான் நடத்துறது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் 2 பார்ப்போம். நான் யூனிட் 2 வந்து லேர்ன் பண்ணி முடிச்சோன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த நோட்ஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அண்டு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிகாஸ் எக்ஸாம் வேறு நெருங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ மை நேம் இஸ் ராஜா முகமது அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை